சினிமா பலரது வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்படிப்பட்ட படங்கள் தான் பள்ளிக்கூடம், 96 போன்ற படங்கள். பலரது பள்ளிக்கால நினைவுகளை ஆழ்மனதிலிருந்து மீண்டும் தோண்டி எடுத்து வெளியே போட்டது இந்த படங்கள். அந்த படங்களுக்கு பின்னர் புற்றீசல் போல் எக்கச்சக்க வாட்ஸ்அப் குழுக்கள் தொடங்கப்பட்டன. 10th பேட்ச்மேட், 12th பேட்ச்மேட் என அந்த குழுக்கள் மூலம் பள்ளி மாணவர்கள் மீண்டும் தங்களது பள்ளிக்கால நினைவுகளை பகிர்ந்து சிலாகித்து வருகின்றனர். மாணவ பருவத்தை போல் மகிழ்ச்சியான பருவம் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஒரு பூவின் மலர்ச்சியைப் போல சந்தோஷத்தை மட்டுமே கொண்டதுதான் பள்ளிக்கால நினைவுகள். அந்த நினைவுகளை அவ்வப்போது நினைத்து பார்த்தால் நம்முடைய இளமையை நாம் மீட்டெடுக்கலாம். அதே நினைவுகளுடன் மீண்டும் சந்தித்தால் அந்த ஒரு தருணம் எப்படி இருக்கும் என நீங்களே சிந்தித்து பாருங்கள். அப்படி ஒரு சந்தோஷமான தருணம் தான் திருவண்ணாமலை விடிஎஸ் ஜெயின் மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த 92-93 பேட்ச்மேட் மாணவர்களுக்கு மீண்டும் கிடைத்துள்ளது. திருவண்ணாமலை செங்கம் சாலையில் உள்ள ஸ்பார்சா ரிசார்ட்டில் இந்த வேடந்தாங்கல் பறவைகளின் சந்திப்பு நடைபெற்றது. அந்த மாணவர்கள் ஒருங்கிணைந்து 32 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்திருந்தனர். மாணவ பருவத்தில் இருந்தவர்கள் இன்று சமுதாயத்தில் மதிப்புமிக்க நபர்களாக, பாசமிகு தந்தையாக, அன்னையாக, மருத்துவராக, பொறியாளராக, ஊடகங்களில் முக்கிய நபர்களாக, அலுவலகத்தில் மேலதிகாரியாக, ஆசிரியராக, தொழிலதிபராக உயர்ந்துள்ளனர். தங்களின் பிஸியான பணிக்கு இடையேயும் பள்ளியின் இந்த குடும்ப சந்திப்பு நிகழ்வில் பங்கேற்று பலரும் மகிழ்ந்தனர். நேயர்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தால் நாதசிடம் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி.